அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், அது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, விலகி ஓட மகா சிவராத்திரி சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். அன்பான ஆன்மீக சிவசொந்தங்களே, யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை உங்கள் சிரிப்பு மிக அழகானது. உங்கள் சிரிப்பு மிக அழகானதாக இருக்க வேண்டும் என்றால் அது யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக செயல்படுங்கள். மாசி மகா சிவராத்திரி அன்று நான் சொல்லும் இந்த பொருளை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு 2 முறை தானமாக தர வேண்டும். எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று தெரியுமா? ராகு காலம், யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வாங்கி தரலாம். 2 முறை வாங்கி தர வேண்டும். ஒரு முறை வாங்கி கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் திரும்பி வந்து அதே கோவிலுக்கு இன்னொரு முறை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அது எந்த நேரத்தில் வேணால் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்களே செய்து கொள்ளுங்கள். 2 முறை மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு மிக மிக உகந்த நீல நிற தாமரை பூவை வாங்கி தானமாக தந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் சிவனருளால மாசி மகா சிவராத்திரி அன்று இந்த தானம் செய்தால் சிவனருளால உங்களது துன்பங்கள் நீங்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற மாசி மகா சிவராத்திரி அன்று 1008 சிவபக்தர்களுக்கு உணவு தானம் தரும் அற்புதமான நிகழ்வு நடைபெற உள்ளது. உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவ அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள். சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் மார்ச் 9ஆம் தேதி காலை 6:30 வரை செயல்படும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண வாருங்கள் இந்த மகா சிவராத்திரி குழுவுக்கு. விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.